இயேசுவின் நாமத்தில் உங்களை நான் வாழ்த்துகிறேன். பிரியமானவர்களே, இன்றைக்கும் தேவன் நம்மோடு பேசுகின்ற ஒரு வார்த்தை ஓசியா 4 அதிகாரம் 6வது வசனம். நீ, அதில் கடைசி பகுதி, நீ என் வேதத்தை மறந்தாய், நான் உன் பிள்ளைகளை மறந்து விடுவேன். ஆசாரியர்களை பார்த்து தேவன் சொல்கிறார், நீங்கள் அப்போ மாதிரி இல்லை, யாருமே என்னோடய வேதத்துக்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுக்க மாட்டேன்றீங்க, உங்கள் வழியிலே நீங்கள் நடக்கிறீங்க, என்னோடய வேதம் என்னன்றதை வாசித்து அதுபடி நீங்கள் நடக்க மாட்டேன்றீங்க அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறாரு. நீ என் வேதத்தை மறந்தாய், நான் உன் பிள்ளைகளை மறந்துடுறேன்னு சொல்கிறார். ஆம் பிரியமானவர்களே, இன்றைக்கும் கூட நம்மை பார்த்து தான் தேவன் இந்த வார்த்தை சொல்கிறார். நம்ம வேதத்தை மறந்து வாழ்ந்துக்கிட்டு இருக்கோமா? படிக்கிறதுக்கு நேரம் இல்லைன்னு வாழ்க்கையில் ஓடிக்கிட்டு இருக்கோமா? ஒரு காலத்தில் பார்த்திங்கன்னா, காலையில் நம்ம எந்திரிச்சா சூரியன் உதிக்கிறது நமக்கு தெரியாது எந்த டைமில் உதிக்குதுன்னு. ஏன்னா நம்ம இருட்டோடு எந்திரிச்சிருப்போம், நம்ம வேலைகளை முடித்து கட நம்ம வேலைகளை பார்த்தே ஓடிக்கிட்டு இருப்போம். அடுத்து சூரியன் எப்போ மறையுதுன்னு தெரியாது, ஏன்னா நமக்கு வேடிக்கை பார்க்குறதுக்கு நமக்கு நேரம் கிடையாது, சுற்றி பார்க்குறதுக்கே நமக்கு டைம் இல்லாமல் தான் நம்ம ஓடிக்கிட்டு இருப்போம். ஆனாலும் அந்த அதிகாலை என்ன நம்ம அதுக்கு பலன் கொடுக்கறது தேவன் தானே. அப்போது 24 மணி நேரமும் நமக்கு அது 24 மணி நேரத்தில் நாம் தூங்குகிற நேரத்தை தவிர மீதி நிறைய நேரத்தை நாம் நமக்காக செலவழிக்கிறோம். ஆனால் கர்த்தரினுடைய வசனங்களுக்காய், ஏன்னா சொல்லியிருக்கு, வசனம் கிடைக்காத ஒரு காலம் வரும், கட்டாயம் வரும். அந்த நேரத்தில் நம்மெல்லாம் பரிதவிச்சு போயிடுவோம். அப்போது அந்த வசனங்களை நாம் தேவன் என்ன சொல்லியிருக்கிறாரு, வேதத்தில் என்ன சொல்லியிருக்கிறார், என்ன நம்ம செய்யணும், என்ன செய்யக்கூடாது, இதை நாம் தேடி நாம் வேதத்தில் வாசித்து தியானித்து, அதுதான் பைபிளில் போட்டிருக்கு, கர்த்தருடைய வேதத்தில் இரவும் பகலும் தியானமாக இருக்கிறவன் பாக்கியவான், அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும், அவன் நீர்க்கால்களின் ஓரத்தில் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை கொடுக்கின்ற இலையுதிராத மரத்தை போல் இருப்பான். ஹல்லேலூயா. கர்த்தருடைய வேதத்தை தியானிக்கணும் பிரியமானவர்களே. ஒரு வசனம் பார்த்த உடனே அதை நம்ம நடந்திருக்கோமா, நடக்கலையா, ஐயோ நம்ம இப்படி பண்ணணும் அப்படி பண்ணணும், நம்ம என்ன இதில் இன்னும் தவறு இருக்கோன்னு சொல்லி நாம் அதை தியானித்து அதன்படி நாம் நடக்க வேண்டும். ஒவ்வொரு வாரம் நம்ம ஆலயத்துக்கு போகிறோம், கர்த்தருடைய சத்தம் கேட்குறோம் எத்தனையோ வருடங்களாய். ஆனால் ஆலயத்துக்கு போகிறதுனால ஒரு பிரயோஜனமும் இல்லை பிரியமானவர்களே. எப்பொழுது தெரியுமா? நம் மனது புதிதாக மாறாமல் இருக்கும்போது. ஏன்னா ஆண்டவர் சொல்கிறார், ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் மறுபடியும் புறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிக்க முடியாது. நம்மளுடைய எண்ணங்கள் முழுக்கும் தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து தான் இருக்கணும். அதுதான் அசையாத ராஜ்யம், நிலைத்திருக்கக்கூடிய நித்திய ராஜ்யம். அந்த ராஜ்யத்தை அதை நம்ம தேடணும்னா நம்ம வேதத்தை வாசிக்கணும், வேதத்தை நேசிக்கணும், வேதத்தின்படி நடக்கணும். எனக்கு தெரிஞ்சு சர்ச்சில் ஒரு வாரம் கூட போகாமல் இல்லாத ஒரு ஸ்திரீ, ஒரு பெண், ஆலயத்துக்கு அது எந்த இடி அட்டா மழைனாலும் போயிடுவாங்க. ஆனால் வாழ்க்கையில் புருஷனோட டைவர்ஸு, அடுத்த குழந்தை, அந்த குழந்தைய வளர்த்தாங்க, அதை கல்யாணம் முடிச்சு கொடுத்தாங்க, அந்த குழந்தை அம்மாவோட வயிற்றுக்குள்ளே இருந்த நாள்லேருந்து சர்ச்சுக்கு போயிருக்கு, பிறந்து விவரம் தெரிஞ்ச நாள்லேருந்து சர்ச்சுக்கு போயிருக்கு. கடைசியில் பார்த்தா அந்த குழந்தை வாழ்க்கையிலையும் டைவர்ஸ், அம்மாவும் மகளும் தனியாக இருக்கிறாங்க. பிரியமானவர்களே, இவங்க பரலோகத்துக்குள்ளே போவாங்கன்னு நினைக்கிறீங்களா? அப்போது ஒருத்தவங்க வாரம் தவறாமல் ஆலயத்துக்கு போகிறதுனால நம் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே போக முடியுமா? முடியாது, நிச்சயம் முடியாது. நம் மனம் புதிதாகுவதனால் மாத்திரமே நாம் போக முடியும். புதிதாக மாறணும்னா நம்ம மன்னிப்போம், அன்பாக இருப்போம், கர்த்தருடைய கற்பனைகளுக்கு கீழ்ப்படிவோம். அதுக்கு தெரியும்னா முதலாவது வேதம் தெரியணும், வேதத்தை நம்ம வாசிக்கணும். சிலர் வேதத்தை கையில் வச்சுக்கிட்டே தான் இருப்பாங்க, ஆனால் அதன்படி நடக்க மாட்டாங்க. அதுதான் ஆண்டவர் சொல்கிறார், நீங்களும் பரலோக ராஜ்யத்துக்குள்ளே போக மாட்டேன்றீங்க, போகிறவங்களும் பிரவேசிக்க விட மாட்டேன்றீங்கன்னு சொல்லி ஆசாரியர்களை பார்த்து சொல்கிறாரு. வெள்ளையடிக்கப்பட்ட கல்லறைகளே அப்படின்னு கூப்பிட்டு சொல்கிறாரு. உண்மையில் சத்தியம் என்பது மிக ஆழமானது பிரியமானவர்களே. ஆண்டவர் சொன்னபடி பரலோக ராஜ்யத்துக்குள்ளே போகிறது மிக மிக கடினம், இடுக்கமான வாசல். அதுக்குள்ளே போக நினச்சாலும், அநேகர் அதுக்குள்ளே போக நினச்சாலும் அதுக்குள்ளே போகிறவங்க வெகு சிலர்னு நான் சொல்லலை, இயேசு கிறிஸ்து சொல்கிறார்.
அந்த வெகு சிலரில் நாமும் அந்த அந்த லிஸ்ட்டில் இருக்க வேண்டுமானால் வேதத்தை தியானிக்கணும், நேசிக்கணும், அந்த சத்தியத்துக்கு நம்மளை ஒப்பு கொடுத்து நம் குணங்கள் மாறணும். பிரியமானவர்களே, நம்ம கோபம் ஒழியணும், பெருமை அடங்கணும், பொறாமை இருக்கக்கூடாது, கீழ்ப்படியணும், தாழ்மை, அன்பு, பரிசுத்தம், தேவனுடைய ராஜ்யத்தை தேடுறது, கனி கொடுக்கிற வாழ்க்கை. பிரியமானவர்களே, இன்றைக்கும் கர்த்தர் நம்ம ஆவியானவர் நம்மோடு இடைப்பட்டதுக்கு நாம் முற்றிலும் நம்மை அர்ப்பணிப்போமா? நீ என் வேதத்தை மறந்தாய், நான் உன் பிள்ளைகளை மறந்து விடுவேன். வேதத்தை மறக்கக்கூடாது பிரியமானவர்களே. எந்நேரம் பாக்கெட்டில் சிலர் வச்சுருப்பாங்க, கொண்டுக்கிட்டே போவாங்க. டைம் கிடைக்கத்துலாம் செல்லில் கூட நோட் பண்ணிவிட்டு எடுத்து படிப்பாங்க. எல்லாம் நல்லது. கர்த்தர் அதற்குரிய பலனை கட்டாயம் கொடுப்பார். என் பிள்ளைய வசனத்தின் மேலே எவ்வளோ தாகமாக இருக்கான் பாரு. அதுதான் ஜீவ ஊற்று, ஜீவ தண்ணீர். அதை நீங்கள் குடிக்க 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 தான் ஜீவ ஆவியினால், பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்படுவோம். அந்த பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்படும் போது மட்டும்தான் தப்பு எது, ரைட்டு எது, பாவம் எது, நீதி எது, அநீதி எது, இதெல்லாம் நமக்கு தெரியும் பிரியமானவர்களே. இல்லைன்னா பிசாசு நம்ம கண்ணை மறைச்சிருவோம். தேவனுடைய ராஜ்யத்துக்குரியவர்களாய் நாமும் அந்த வெகு சிலரில் நாமும் முன்னால் நிற்போம். தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே நுழைஞ்சு தேவனை ஆராதிப்போம். அதற்கு கர்த்தர் தாமே நமக்கு கிருபை பாராட்டுவீராக. ஆமேன். அல்லேலூயா. கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. God bless you.